ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். இரத்த சோகை வராமல் தடுக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை. தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஈஸியாக ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை ராகி, கேழ்வரகு, கேப்பன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம். ராகியில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை இரும்பு போல் மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதுகு வலி, மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாள் கட்டாயம் உணவில் ராகியை சேர்த்துக்கோங்க. அந்த பிரச்சனை சரியாகும். நல்லா இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பக்குவம் கரெக்டாக வரும். இதுவுமே இதுபோல் லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். பார்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். எல்லாம் கொஞ்சம் ஆறி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருக்க ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கும் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதுபோல் அரைச்சி வச்சுருக்கதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டாலும் 3 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாது. டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கலாம். பார்லியும் அரைச்சி இதோடு சேர்த்து எல்லா மாவுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இனிப்புக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகுபதம் எதுவுமே செக் பண்ண வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதித்து வந்தாலே போதும். நான் எடுத்திருக்க அளவுக்கு இந்த இனிப்பு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இதை விட கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது உங்கள்கிட்ட இருக்கோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுபோல் வெல்லம்லாம் கரைஞ்சி கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் உங்களுக்கு விருப்பமான நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நல்ல ஸ்வீட்னஸையும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது. தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக முந்திரி, பிஸ்தா உங்கள்கிட்ட எது விருப்பம் இருக்கோ அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் தேங்காய் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதோடு சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதோட ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ வெள்ளைப்பாகில் எல்லா மாவும் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. நல்லா இது போல் கிண்டி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சிடலாம். கைச்சூடு வர வரைக்கும் ஆற வச்சிடலாம். இது போல் ஓரளவுக்கு லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவும் ஒன்று போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமானதும் கூட. இதில் ராகி சேர்த்துருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். இந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் நான் லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். நான் பிடிச்ச அளவுக்கு ஒரு 20 to 22 லட்டு போல் கிடைக்கும். இதை வெளியே வச்சு 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். தேங்காய் சேர்க்கலைன்னா இன்னும் லைஃப் கொஞ்சம் கொடுக்கும். இது போல் மொத்தமாக நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ விருப்பமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி பிடிச்சு வைக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்ல சாஃப்டாக, நல்ல டேஸ்டியாக, நல்ல ஜூஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ராகி வேர்க்கடலை எள்ளு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு கிரிப்ஸியாக கிடைக்கும். வேர்க்கடலை வறுக்கிறதுல தான் நம்ம செய்கிற டிஷ்ஷோட டேஸ்ட்டே இருக்கும். அதனால் வேர்க்கடலை மட்டும் எப்போதும் நல்ல பொறுமையாக வறுத்து கலர் மாதிரி வரணும். நல்ல கலர் மாதிரி வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை கேழ்வரகு, கேப்பை, ராகின்னு சொல்லுவாங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ராகிக்கு பதிலாக ராகி மாவு கூட யூஸ் பண்ணலாம். அதையும் நல்லா வறுத்துக்கணும். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து அப்படி மாற்றி வேற ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கலர் மாதிரி வர வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும், இந்த சட்டியில் உள்ள சூடே போதுமானது. அது வரைக்கும் லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இது போல் இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் அப்படி இல்லைன்னா கருப்பு எள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்லா அலசிட்டு கரைத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் தூசி மண்ணெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். எல்டிஎல்லை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் முடி நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அப்படி இல்லைனா ஒரு 3/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதோட பாதாம், முந்திரி, பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாதாமையும் நல்லா வறுத்துக்கலாம். இது போல் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிருங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நான் நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள் எல்லாத்தையுமே வேற ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். ராகி அரைபடுறதுக்கு டைம் எடுக்கும். வேர்க்கடலை, எள் இதெல்லாம் ரொம்ப நேரம் அரைச்சோன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால்
ராகியை மட்டும் தனியாக நல்ல பவுட்ரு ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க எல்லா பொருட்களுமே ஒன்றும் பாதியமாக நல்ல பவுடராக இல்லை, கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதையும் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்க ராகி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ராகிக்கு பதிலாக ராகி மாவு கூட நல்ல நெய்யில் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படியே மாறாமல் நல்ல இதோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், வறுத்து வச்சுருக்க கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சாப்பிடும்போது கடிப்படும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு இனிப்புக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவு நிறச்சி வெல்லம் சேர்த்துருக்கேன். இது மைல்டு இனிப்பாக தான் இருக்கும், அதனால் இனிப்பு கொஞ்சம் ரிச்சாக வேணும், அதிகமாக வேணும்னு நினைக்கவங்க ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லமும் 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து, பாகு பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா இந்த பக்குவத்தில் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை அரிப்பை வச்சு அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் தூசி மண் அழுக்கெல்லாம் இருக்கும். வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இது போல் அரித்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெள்ளைப்பாகில் மாவு எல்லா இடத்துலையும் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் நெய்யில் முந்திரி பாதாம் இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. இதை வெளியிலே வச்சு 1 வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். கடையில் பண்டை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ விருப்பப்படுறீங்களோ சாப்பிடணும்னு தோன்ற நேரத்தில் இதை ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், முடி வளர்ச்சிக்கும் தோலை நல்ல ஷைனிங்காக வச்சுருக்கிறதுக்குமே இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவு சூடு இருக்கும்போதே சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் நான் நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல லட்டுகளாக பிடிச்சி எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறதையும் இதே போல் லட்டுகளாக நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 15 to 18 போல் கிடைக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் சேர்த்துருக்க எள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான், ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளும் உடலுக்கும் ரொம்ப நல்லது. குறிப்பாக கை கால் வலி இருக்கிறவங்க தினமும் ஒன்று எடுத்துக்கிடும் போது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது 2ல் எது உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.